வடிவேல் படத்தில் வருமே, கொஞ்ச நெஞ்ச பேச்சாடா பேசினேன் அப்படின்ற மாதிரி அதை ஒரிஜினா பேச்சு வந்து வெறியேற்றி பேசினதுனால ட்ராலை தாண்டி போய்கிட்டு இருக்குது. ஊரே ஒரு மாதிரி அனுதாபமாக மாறிச்சு கலைஞருக்கு. அவர் அந்த லுங்கியோட அவர் வந்து வண்டி வேன்லேருந்து இறங்கி தரையில் உட்காந்தது பெரிய ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. அது அதனால ஸ்டாலின் ஓடி இல்லைன்னு இப்போவும் அதை ஓடி ஒளிஞ்சான்னு பேசிக்கிட்டு ஆதவ அர்ஜுனா சொல்றது ஒரு முற்றிலுமா தவறான விஷயம். இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு படி மேலே போய் கரூரில் மக்களை திமுக அரசு கொன்றது அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. சட்டசபையிலே உங்களை பற்றி நீங்கள் தான் தப்புன்னு முதல்வரே பதிவு பண்ணுறாரு. உடனே அடுத்த 10வது நிமிஷம் அறிக்கை வரணுமா வேணாவா? விஜய்க்கு பேச வராது, மனப்பாடம் பண்ணி பேசணும், இல்லாட்டி பேப்பரை வச்சு பேசணும். நாங்கள் கூட்டணி சம்பந்தமாக பாஜகவோடோ அல்லது என்டிஏவோடோ அல்லது அதிமுகவோடோ யாருடனும் நாங்கள் பேசவில்லை அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே. யார் ஓடி ஒழிஞ்சா? நீ தான் ஓடி ஒழிஞ்சனா? ஊருக்கே தெரியும் 30 நாள் வீட்டை விட்டு வெளியே வர்றது. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் முத்தலிஃப். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த 5ஆம் தேதி தாவேகா பொதுக்குழு கூட்டம், சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சுது. இப்போ வரைக்கும் அதை பற்றின விமர்சனங்கள் அதிகமாக பேசப்படுது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அந்த பொதுக்குழு கூட்டத்தை? வடிவேல் படத்தில் வருமே, கொஞ்ச நெஞ்ச பேச்சாடா பேசினேன் அப்படின்ற மாதிரி பொதுச் செயலாளரை பயந்து போய் வரவேற்போடு பிடிச்சிக்கிட்டாரு. மற்றவங்களாம் கூட கொஞ்சம் அப்படி இப்படி பேசினாங்க. அதை ஒரிஜினா பேச்சு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இதாகிடுச்சு. வழக்கமாக ட்ரால் பண்ணுவாங்க, இந்த தடவை வெறியேற்றி பேசுனதுனால ட்ராலை தாண்டி போய்கிட்டு இருக்குது. பொதுவாக பொதுக்கூட்டங்களில் பேசுகிறதா வந்து பொதுக்குழுவில் பேச முடியாது. மாநாடு பேச்சுன்றது வேறு மாதிரி இருக்கும். பொதுக்குழு வந்து தீர்மானங்கள், அந்த தீர்மானங்களை ஒட்டி பேசுவாங்க, இல்லை அதுலேருந்து கொஞ்சம் இல்லாத விஷயங்களே பேசுவாங்க. இப்போ அருண்ராஜ் பேசுகிறாரு, தீர்மானத்தில் இவங்க ஊழலே நடக்காத மாதிரி ஊழலுக்கு எதிர்ப்பான எந்த தீர்மானமும் போடல. சமீபத்தில் தான் அமைச்சர் நேருடைய துறையில் அந்த நியமனங்களில் பெரிய பிரச்சனை வந்தது. எல்லா எதிர்கட்சிகளும் கண்டித்தது. அது இடி உடைய லெட்டரு, அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது. அதற்கு பிறகு அமைச்சர் சக்கரபாணி விவகாரம், மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. மணல் மேட்டரில் வழக்கு போடணுன்னு இடி கோர்ட்டில் போய் நிற்கிது. இவர்கள் எனக்கு என்னென்னு பதில் சொல்கிறாங்க. இங்கே தான் நடக்குதா? மற்ற மாநிலத்தில் கேட்க மாட்டேங்கிறீங்க, இங்கே மட்டும் வந்து கேட்குறீங்க. அந்த ரீதியில் தான் வழக்கறிஞர் பேசுகிறாரு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அது தீர்மானமாக போடணும். அது இல்லைன்னொன்னே ஓரளவுக்கு டிஜிபி மேட்ரு, இந்த மேட்டர்லாம் அருண்ராஜ் தொடர்றாரு. இதுதான் ஒரு பொதுக்குழுவில் நடக்க வேண்டியது. அரசுக்கு நெருக்கடி கொடுக்கறது, அரசு நடத்துகிற விஷயங்களில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு மக்கள்கிட்ட கொண்டு போகிறது, சமீபத்திய நிகழ்வுகள், நீண்டகால நிகழ்வுகள், பொதுவாக இவர்கள் ஆட்சி எப்படி இருக்குது, 5 வருஷத்துக்கு என்ன பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் பேசலாம். ஆதவ அர்ஜுனா வந்து சொல்லியிருந்தாங்க, திமுக வரலாறு எங்களுக்கு தெரியும், எங்களை ஓடிட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க. கலைஞர் கைது செய்யப்பட்டப்ப நீங்க ஓடுனீங்களே அப்படின்னு அவர் ஒரு வரலாறு சொல்றாரு சார். தப்பான விஷயம். இப்ப வரைக்கும் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அது என்னன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது கிட்டத்தட்ட 2001, 24 வருடங்கள். 2K கிட்ஸ்லாம் அதுக்கப்புறம் தான் பிறந்திருப்பாங்க. 2K கிட்ஸ் தான் நீ பெரும்பாலும் செய்தியாளர்லாம் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு மூத்த செய்தியாளர் அன்னைக்கு இருந்தவங்க கூட இன்றைக்கி பல பேர் இதுக்கு ஒன்றுமே தெரியல. இந்த விவகாரம் சம்மந்தமாக எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. இல்லையே, ஸ்டாலின் ஓடலையே, சரண்டர் ஆன மாதிரி தானே எனக்கு அப்படின்னு. இருந்தாலும் நம்மளுடைய சந்தேகத்தோட அந்த டைமில் அதை கவர் பண்ண செய்தியாளர்களை கேட்கலான்ட்டு நான் சில பேரை கேட்குறேன். அப்போ எல்லாருமே ஒரே கருத்தை சொல்கிறாங்க, சார் அவர் ஓடலை, அவர் வந்தார், அங்கேருந்து நடந்தது, அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்றது ஒரு மாதிரி ஓடிட்டு இருந்தது. நைட்டு திடீர்னு கலைஞர் வீட்டுக்குள்ளே புகுந்துட்டாங்க. அது நடந்தெல்லாம் தெரியும். அவரை தூக்கிட்டு போய் 1924னா 2001னா இந்த சைடு ஒரு 76, இந்த சைடு ஒரு 76 77 வயது ஒரு பெரியவரை வந்து இப்படி உள்ளக கையை கொடுத்து படிக்கட்டில் இழுத்துட்டு போனால் என்ன ஆகுறது? 4 முறை 5 முறை முதல்வராக இருந்தவர். அதை மத்திய அரசே கடுமையாக கண்டித்தது. காலையில் நிலைமையே தலைகீழ ஆயிடுச்சு. நைட்டு அரெஸ்ட்டு, காலையில் நீதிமன்றம் கண்டிக்குது, மத்திய அரசு உள்துறை அமைச்சகம் கேள்வி கேட்குது, பல பிரச்சனை. ஊரே ஒரு மாதிரி அனுதாபமாக மாறிச்சு கலைஞருக்கு. அவர் அந்த லுங்கியோட அவர் உள்ள ஒரு பனியன் மாதிரி போட்டிருப்பார், அதோட ஒரு மாபெரும் தலைவர் அவர். அவர் வந்து வண்டி வேன்லேருந்து இறங்கி தரையில் உட்காந்தது பெரிய ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. அது என்னதான் மாறுபட்ட கருத்துக்கள் கலைஞர் தேர்தலில் தோல்வி அடைஞ்சாருனாலும் சேம் இதே பேட்டர்னு 96ல் ஜெயலலிதாவுக்கு நடந்தது. பெரிய படுதோல்வி, ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. 4 பேர் தான். ஜெயலலிதாவை தோற்று போயிட்டாங்க.
ஆனால் அடுத்த அந்த கொஞ்ச நாள்லேயே ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப அமைதியாக அந்த வண்டியில் ஏறி போய் 28 நாள் ஜெயிலில் இருக்காங்க. வீடு சோதனைடுறாங்க. தோ பாருங்க இவ்வளோ போடுவேன், தோ பாருங்க இவ்வளோ நகை, தோ பாருங்க இவ்வளோ செருப்புன்னு யார் வீட்லையும் இல்லாத மாதிரி. அப்போ ஜனங்க வந்து அவங்க தான் தோற்று போயிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரிலாம் வேலை பண்ணுறீங்க, ஜெயிலில் பிடிச்சி போடுறீங்க, வீட்டில் இது பண்ணுறீங்கன்னா நியாயம் அப்படின்ட்டு 98 பெரிய வெற்றி கொடுக்குறாங்க ஜெயலலிதாவுக்கு. அந்த மாதிரி இவருக்கு 2001 பெரிய இதுன்னொன்னே ரொம்ப எல்லாருமே ஒரு இதுவாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் யாருமே இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கல. ஸ்டாலின் ஓடி ஒளிந்தாங்க. அதுக்கு பிறகு சில பலர் ஓடி ஒளிஞ்சார் அப்படிலாம் பேசினாங்க. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு அந்த இவர் சொன்னார், இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு ஸ்டாலின் வந்துக்கிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். அவர் கீழ்ப்பாக்கம் உள்ள ஜட்ஜி வீட்டில் போய் நேரடியாக ஆஜராகிறதாக நாங்கள் கேள்விப்பட்டு நாங்கள் எல்லாம் அங்கே போயிருந்தோம். வந்தார், ஆஜரானார். ஆஜரானோன்னா அவர் சொந்த ஜாமீன் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் அவர் வந்து அந்த வழக்கில் கைது செய்யப்படாமல் தப்பித்தார். அதனால ஸ்டாலின் ஓடி ஒளியலன்னு. இப்போ அது ஓடி ஒளிஞ்சாருன்னு இப்ப பேசிக்கிட்டு ஆதவ அர்ஜுனா சொல்றது ஒரு முற்றிலுமா தவறான ஒரு தவறான குற்றச்சாட்டை விஷயம். முன்வைக்கிறாரா? பொதுவாக வாட்ஸ்அப் தலைவர்களாக பலர் மாறிவிட்டார்கள் இந்த காலத்தில். இந்த மாதிரி வாட்ஸ்அப் தகவல்களை நம்பி தான் பேசுவது. அதில் ஒரு தகவல் தான் ஸ்டாலின் ஓடி போயிட்டார். இதை நம்பிட்டு நம்மால் பேசுகிறார். இது மட்டுமா பேசினார்? சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க, எங்களை சூழ்ச்சி பண்ணிட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஒரு விஷயம் சப்ஜூடியஸ் சொல்லுவாங்க. வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுது அது குறித்து பொதுவெளியில் பதிவு செய்யக்கூடாது. அப்படின்னா சிபிஐ விசாரணையில் இந்த வழக்கு இருக்குது, கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டு போட்டு இங்கே இருக்குது. இந்த விவகாரத்தில் திமுகவும் சரி இவர்களும் சரி 2 பேரும் தான் 2 பார்ட்டிகள். இவர்கள் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு படி மேலே போய் கொலைகாரர்கள், இங்கே ஒரு ரவுடி இருக்கார், செந்தில் பாலாஜி கூட்டு சதி. சொல்லியிருந்தேன். அந்த கூட்டு செய்தியில் முதல் ஆள் செந்தில் பாலாஜி, 2வது ஆள் அன்பில் மகேஷ், 3வது ஒன்று துபாயிலேருந்து வந்துச்சே அது அக்ரிணை வந்துச்சே அது. இது எல்லாம் சேர்ந்து கொலைகார அரசியல், மக்களை கொல்கிற அரசியல் பண்ணுறாங்க. இதெல்லாம் பிடிக்காம தான் பெரியசாமி இதெல்லாம் வந்தாரா பார்த்தீங்களா? ஏன் வரல? அவர் கலைஞர் காலத்து ஆள். அவருக்கு இந்த மக்களை கொல்கிற அரசியல் பிடிக்காது. அப்படின்னா என்ன பண்ணுறீங்க நீங்கள்? கரூரில் மக்களை திமுக அந்த அதிமுக அரசு கொன்றது அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. பக்கா டெஃபர்மேட்டிவ் கண்டென்ட் இது. புரியுதா? அது உண்மையா இருக்கா சார்? அதனால தான் பெரியசாமி வராம இருந்துட்டாரா? அது எப்படி அது அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. அது உண்மையா பொய்யான்றத விசாரணையில் தான் தெரியும். நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்ற இப்படி சொன்னதுனால தானே சில பேர் மேலே வழக்கு வந்துச்சு. இல்லாத ஒன்றை சொன்னீங்க, கத்தி வச்சு குத்துனா, கீறுனா, ஆம்புலன்ஸில் போகும்போது மூஞ்சியை அடைச்சி மூச்சு தண்ணி ஏற்பட்டு சாவடிச்சா, இப்படிலாம் பேசுனாங்கல்ல. பல மூத்த பத்திரிகையாளர்கள் பேசுனாங்க. எப்போவுமே ஒன்று சொல்கிறேன், எந்த ஒரு விவகாரத்திலும் ஏஐ பிக்சர் வரும், ஏஐ தகவல் வரும், பொய்யான தகவல் வரும், எனக்கு என்னன்னு பேசுவாங்க, அங்கே சொன்னான் இங்கே சொன்னானுவான், இல்லாட்டி எவனா ஒருத்தன் பேசுவான், அந்த வீடியோ வைரல் ஆகும். இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்பிட்டு பேசினா முட்டு சந்து போக வேண்டியதான். எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம தேடணும், உண்மையா பொய்யா. நேற்று அஜித் இப்படி சொன்னாருன்னாங்க, சொன்னார்னா நான் செக் பண்ணாமல் நான் எந்த ட்வீட்டும் பண்ண மாட்டேன்னா. இல்லை சார் சொன்னேன், அது எவனா ஒருத்தன் எதாவது போட்டு கிளப்பிடுவான், அதெல்லாம் இல்லை. அஜித் சொன்னார்னு என்ன ஒன்று சுரேஷ் சந்திரா சொல்லணும், இல்லை அஜித்தே ஏதாவது ஒரு மூலிமா வரணும், இல்லாட்டிலாம் நம்ப முடியாது. இல்லை சார் அவர் போட்டால் போட்டுக்கிட்டோம், அவர் என்ன பெரிய இவர், அவராக எழுதிக்குவார், அதெல்லாம் இப்படி நான் நம்ப முடியும். நாளைக்கு அவரை டெலிட் பண்ணிட்டு போயிடுவார். இவர் பண்ணார்ல, ஜென்சி போட்டு டெலிட் பண்ணார்ல, அந்த மாதிரி. அதனால் பத்திரிகையாளர்களும் சரி எது இருந்தாலும் நம்ம அதில் உண்மையை தேடுற வேலை பண்ணணும். இந்த மாதிரி உளறல்கள்லாம் வரும். தொட்டு பாடுறா, நானும் ரவுடி தான்டா, நீனா ரவுடி, 6 மாதம் பொறுத்து பாடுறா, வாடா போடா, தலைவர் எங்களை மரியாதையாக பேச சொல்லியிருக்கிறார், ஆனாலும் சொல்லிக்கிறேன்டா, கொன்றுவேன்டா, தலைவர் எங்களை அப்படி நடத்தவில்லை, இப்படிலாம் பேசியிருந்தா இது சர்ச்சைக்குரிய பேச்சாக மாறிவிட்டது. அதனால் பொதுக்குழுவுடைய விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தந்த விஷயத்தில் தப்புன்னு அவங்க தீர்மானம் போடுறாங்கல்ல, அது அரசுக்கு நெருக்கடியாக மாறும். அப்போ பொதுக்குழு எவ்வளோ தீர்மானங்கள் போட்டாங்க, அத்தனையும் ஆதவ அர்ஜுனா ஒருத்தருடைய தப்பான பேச்சினால இதெல்லாம் போச்சா? இதை தூக்கிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்களா? இதை டிபேட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? இதுதான் நாட்டு. அப்போ அந்த மாதிரி பேசலாமா? நீங்கள் நிதானமாக பேசணும். மைக்கு கிடச்சதுன்னா என்ன வேணால் பேசிட முடியாது. பார்த்து நிதானமாக ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு போகணும், மக்கள்கிட்ட எப்படி கன்வே பண்ணணும், அதுவும் நீங்கள் எது பண்ணாலும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்னும் ஜாக்கிரதையாக பேசணும், சப்ஜெக்ட் பேசணும். பேசுனீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நான் யாரா ஓடி ஒழிஞ்சது, யாரா அந்த சாரு, நான் தான் அந்த சாருன்னு இருப்பார் எங்கள் தலைவர் உட்காந்துங்க. யார் ஓடி ஒழிஞ்சா? நீ தான் ஓடி ஒழிஞ்சுன்னா ஊருக்கே தெரியும் 30 நாள் வீட்டை விட்டு வெளியே வரலன்னு. அது எங்கே கேட்டாங்க, யாரை கேட்டாங்களோ தலைவர் 30 நாள் வெளியே வரலன்னு.
30 நாள் ஏன் வெளியே வரல? நாங்களாம் 30 நாள் துக்கம் கொண்டாடுவோம் தெரியுமா? உனக்கு தெரியுமா? அப்படின்றாரு. என்ன கதை? அது எங்கேயாவது பொருந்தி வருதா? நீங்கள் டேராடூனு, டெல்லி, கில்லின்னு போயிட்டு வந்தீங்க. துக்கம் கொண்டாடுவோம் வீட்டில் இருந்துன்றீங்க. எங்கே பொருந்துதா? அவர் அங்கேருந்து 3-4 தடவை பட்டினப்பாக்கம் வந்துட்டு போனார். கரெக்டா? அப்புறம் எங்கே துக்கம் கொண்டாடுறது? புஷி காட்டுக்குள்ளே துக்கம் கொண்டாடினா 15 நாள் பொறுத்து வெளியே வந்துட்டார் தாடி வளர்த்துங்க. ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சால புஷி ஆனந்துக்கு பவர் இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது சார். உண்மை. புஷி ஆனந்த் பவரில் இருந்திருந்தா எல்லாருக்கும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் தான். புஷிக்கிட்ட பவர் பிடுங்கினால தான் கட்சி கொஞ்சமாவது இளைஞர் அணி நிர்வாகிகள் நியமனம், அது நியமனம், மகளிர் அணி நியமனம், அது இது பொதுக்குழுவாக நடந்துச்சு இல்லை? எல்லாரையும் பேச விட்டாங்க. புஷி இருந்தால் அதெல்லாம் விட மாட்டார். இதுலேயும் புஷி விளையாடிப்பார். எங்கள் ஆளுங்களை தான் பேச விடணும்னு பேச விட்டுருப்பார். ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு காலவர் பேசினார் பார்த்தீங்களா? யாரோ ஒரு மாவட்ட செயலாளர் எனக்கு என்னென்னு பேசியிருந்தார். 2.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த தாவேகா இப்படிலாம் பேசினார். இது வைரல் ஆகிட்டு இருக்குது. அதனால் புஷியுடைய பவர் கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் தேக்கத்துக்கு காரணமே புஷியும் ஜானும் தான். அதனால் அவர்களை நீங்கள் சும்மா இருங்க, அருண்ராஜ் கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஆதவ் கொஞ்சம் பார்த்துங்கன்னா ஆதவ் நல்லா பார்த்துக்கிட்டார். இப்போ இந்த அவர் பேசின பேச்சு எதிர்வினையா மாறி இருக்கு தானே சார்? ஆமாம். இப்போ இது தாவேக்கா எப்படி சந்திக்கும் சார்? பொதுக்குழு கூட்டம் வழக்கம் போல் மௌனம். திட்டுறா அண்ணனை தான் திட்டுறா, நல்லா திட்டு. என்னைக்கு பேசினார் முதலமைச்சர் சட்டசபையில்? அதுக்கு எடப்பாடி பதில் சொன்னார். அவர் சொன்னதை கட் பண்ணாங்க. உள்ள சண்டாச்சு. வெளியில் வந்து அவர் சொன்னது எல்லாத்துக்கும் இவர் விஜய்க்கு ஆதரவாக பதில் பேசினார். மற்ற தலைவர்கள் பேசினாங்க. இவர்கள் என்ன பண்ணாங்க? ஏங்க சட்டசபையிலே உங்களை பற்றி நீங்கள் தான் தப்புன்னு முதல்வரே பதிவு பண்ணுறாரு. உடனே அடுத்த 10வது நிமிஷம் அறிக்கை வரணுமா வேணாவா? யார் தவறு செய்தது? இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அப்போ எவ்வளோ நாள் என்ன பதில் சொன்னார்? அப்போ கூட கோர்ட் ஆர்டர் எடுத்து வச்சு படிச்சுட்டு போனார். இவர்கள் சொன்ன பேச்சு இதுகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ல. இவர் என்ன பண்ணுறாருன்றதுக்கு நிலைப்பாட்டை சொல்லணும்ல. இவர் 1 மாதம் என்ன பண்ணார், அந்த மக்களுக்கு இவர் என்ன மெசேஜ் சொல்கிறாரு, அது சொல்லணும்ல. சரி, வெறுமனே இதை பற்றி மட்டும் பேசிட்டு போகிறாரு. தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் நடக்கலையா? விஜய்கிட்ட தானே பிரச்சனை. விஜய்க்கு பேச வராது, மனப்பாடம் பண்ணி பேசணும், இல்லாட்டி பேப்பரை வச்சு பேசணும். பேப்பரை வச்சே பேசுங்க. 10 சப்ஜெக்ட் எழுதிங்க. அதை பார்த்து படிங்க, பேசுங்க. எதுவுமே பேச மாட்டேன்னு அர்த்தம். ஆனால் அவர் எப்போவுமே சொல்கிறது தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்றத மட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் தெளிவுபடுத்துறாரு. அது வேற கதை. அந்த கதை என்ன கதைன்னா தெளிவுலாம் படுத்தலை. நெகோசியேஷன் அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. துணை முதல்வர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக ஒரு பல்ட்டி அடிக்கிறாப்புல. பிரேமலதா பண்ணுவாங்கல்ல, நாங்கள் யாரும் கூட்டணியிலும் இல்லை, நாங்கள் ஜனவரி மாதம் தான் முடிவு பண்ணுவோம், நாளைக்கு தேர்தல்னால் இன்றைக்கி தான் முடிவு பண்ணணும்னு பண்ணுவாங்கல்ல. இதெல்லாம் நெகோசியேஷன் டெக்னிக்கு. அந்த டெக்னிக்கை பண்ணுறாங்க. அதனால் இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தைன்றது இதாகலை. நீங்கள் என்ன கேட்குறேன், விஜய் தலைமையில் தான் கூட்டணி தீர்மானம் போடுறீங்க. லாஸ்ட்டில் முடிக்கும் போது போட்டி டிவிகே டிஎம்கேன்றாரு. நாங்கள் கூட்டணி சம்பந்தமாக பாஜகவோடோ அல்லது என்டிஏவோடோ அல்லது அதிமுகவோடோ யாருடனும் நாங்கள் பேசவில்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது என்ன? யாரா சொன்னாங்களா? சொல்றாங்களே சார், எங்க கூட்டணி பாஜக கூட இல்ல, அது எங்களுடைய கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு 2 கட்சிகளை தான் மாத்தி தீர்மானமோ அல்லது விஜயோ சொன்னாரா? அவங்க சொல்ற கருத்தா அதானே சார் இருக்கு. அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். நரேட்டிவாக அப்படி கொண்டு வர்றாங்க. இல்லைங்க பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தலைங்கன்னு சொல்ல வேண்டியது என்னன்றேன். நான் சொல்கிறது புரியுதா? நான் எல்லாரும் வெளியில் கருத்துக்கள் உருவாகுது, நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவங்களோட சேர போகிறோம் அப்படிலாம் சொல்கிறோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. தொண்டர்களுக்கே சொல்லுங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. வெளியில் கண்டதை எழுதுகிறாங்க, நாங்கள் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம், அந்த கூட்டணி போக போகிறோன்னு. அதெல்லாம் இல்லைங்க. விக்கிரவாண்டியில் என்ன சொன்னோம் அதாங்க. நாம் யாரு கூடயும் கூட்டணி கிடையாது, நாம் தனித்து தான் இயங்க போகிறோம். நம் தலைமைக்கு வரட்டும். நான் இப்போ சொல்கிறேன் உறுதி, யார் கூடயும் நான் கூட்டணி போகல. யாராவது என் தலைமை எதிர்த்து வந்தால் வரட்டும். நாங்கள் பாஜகவோடலாம் பேசணும், அதெல்லாம் சும்மாங்க, யார் கூடயும் இல்லை, டிக்ளேர் பண்ணுறேன்னு சொல்ல வேண்டியது என்ன? அப்புறம் எப்படி சார் கொள்கை எதிரி இவங்க தான் அப்படின்றத மட்டும் அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறாங்க. மாற்றிக்கலாம்ல. அதுக்கு தான் கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரி. அவங்க தாக்கி பேசுறது ஒன்று திமுக, இன்னொன்று பாஜக. பாஜக எங்கே தாக்கி பேசுனாங்க ஒன்று சொல்லுங்க. கொள்கை எதிரி பாஜக. ஏங்க அந்த மாநாட்டில் என்ன இப்போ டிஎம்கே அடித்தாங்கல்ல, தீர்மானம் முழுவதும் டிஎம்கேக்கு எதிராக, இந்த அரசுக்கு எதிராக இதெல்லாம் இருந்தது. அதுலேயே இந்த ஊழல்லாம் பேசலன்னு சொல்லிட்டோம் நம்ம. வேற என்ன பிஜேபியை என்ன தாக்கி பேசுனாங்க சொல்லுங்க. தாக்கி முழுசாக பேசலனாலும் அவங்க சொல்ற தொட்டு பாடுறா, டேய் ரவுடிடா, டேய் ரவுடியா நீ, நான் பாடுறா 6 மாதம் பொறுத்து பாடுறா ரவுடிடா, இதெல்லாம் பேசுனாங்க. அவர் முதல்வர் அவர்களே அது இதுன்னு இவர் அடித்தார்,
இவர் அருண்ராஜ் ஒரு டிஜிபி நியமனத்தில் கூட என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணுறீங்க அப்படின்னு பேசினார். அப்புறம் பணி நியமனத்தில் 2500 பணியிடங்கள் இந்த அளவுக்கு கொள்ள அடிக்கிறீங்களே, நீங்கள் மற்ற டெண்டரில் தான் அடிக்கிறீங்கன்னு பார்த்தா இதுலேயும் அடிக்கிறீங்களேன்னு பேசினார். நிர்மல்குமார் அவர் பாணியில் அவர் பேசினார். யாராவது பாஜகவுடைய இதையோ இல்லாவிட்டால் அதிமுகவையோ கண்டித்து பேசுனாங்களா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார் சார், நாங்க தாவேகா கூட எந்த கூட்டணி பேச்சும் பேசல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படி தாவேகாவுடன் இருக்கும்போது நாங்கள் பேசவில்லை, எங்களுடனும் தாவேகா பேசவில்லை, அப்படி தானே சொன்னார்? ஆமா சார். 100% உண்மை. அவங்க பேசலையே. விஜய் கூட ஏடிஎம்கேலேருந்து யாரும் பேசலை. விஜய் தரப்புல இருந்தும் ஏடிஎம் கூட யாரும் பேசலை. அது உண்மைதான். அப்படி இருக்கும்பொழுது கூட்டணி பேச்சு இல்லைன்றது என்டிஏ எடுத்துக்கலாமா தலைவர்கள் சார்? பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவர் யாரை காண்டாக்ட் பண்ணார்? விஜய் என்டிஏ லீடர்ஸை காண்டாக்ட் பண்ணார். அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை தகவலை எடப்பாடிக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்குதுங்க, பேச்சுவார்த்தை நல்லபடியாக போய்கிட்டு இருக்குங்க, அப்படியா தம்பி பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அவரும் விஜய்கிட்ட பேசுகிறாரு. இதை தானே அவரும் சொன்னார். அவரும் மாற்றி சொல்லலையே. அவர்கிட்ட போயிட்டு என்னங்க அப்போ என்டிஏலாம் பேசலையான்னு கேட்டிருந்தா அதுக்கு எதாவது பதில் சொல்லியிருப்பாரு. நம்மளுக்கு ஒன்று ஐ ஜாலி அப்போ பேசலையா அப்படின்ட்டு வந்துட்டாங்க. அவர் டெக்னிக்கலாக அடித்தார். நாங்கள் பேசலைங்க, அவங்களும் எங்கள்கிட்ட பேசலைங்க, மனசுக்குள்ளே என்டிஏக்காரங்க பேசினுக்கிறாங்கன்னு இருப்பார். சத்தியம்னு சொல்லும்போது அசத்தியம் அப்படின்னு வாங்க தெரியுமா, பார்த்துறீங்களா? உள்ளுக்குள்ளே சேர்த்துக்குவாங்க. அந்த மாதிரி தான் இது. சார் அப்ப காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கு இடையில பேச்சுவார்த்தை நடக்குதா சார்? இல்லை, ஏன்னா காங்கிரஸ் பொறுப்பு மேலாளரா இருக்கிறவங்க இடையில ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. இந்த கோவை சம்பவத்திற்கு திமுகவுக்கு எதிர்ப்பு குரலாவே அவங்க பேசியிருந்தாங்க. அதிகமா பாலியல் பலாத்காரம் நடக்குது, அது மட்டும் இல்லாம டிஜிபியை ஃபுல் டைமா நியமிக்கணும் அப்படின்னு திமுகவை எதிர்த்து ஒரு குரல் வரப்ப, அப்ப திமுக காங்கிரஸ்க்கு இடையில ஒரு பிரச்சனை போகுதா? இப்ப காங்கிரஸ் தாவேகா கூட கூட்டணி வைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது. காங்கிரஸில் பல முகங்கள் உண்டு. எப்படி இப்போ அண்ணாமலை பிஜேபியில் தனியாக இயங்கிட்டு இருக்காருல்ல, அவர் வாட்டில் அவர் என்னங்கன்னு பேசிகிட்டு இருப்பார்ல. இங்கே ஒரு ஆள் தான், அங்கே 10 பேர் இருக்கான். திமுகவுடன் கூட்டணினா நாங்கள் ஆட்சியில் பங்கு அதிக இடங்களை கேட்போம், நாங்கள் தொக்கா அப்படின்னு ஒருத்தர் ராஜேஷ்குமார். மறுநாள் அவர் கூட கேஎஸ் அழகிரி உக்காந்துட்டு ராஜேஷ்குமார் கேட்டதில் என்ன தவறு, நாங்கள் என்ன இதுவா, எங்களுக்கு இந்த தடவை நாங்கள் அதிகம் கேட்போம், ஆட்சியில் பங்கு கேட்போம்னுவார். கார்த்தி சிதம்பரம் என்னையா சென்னை மாநகராட்சி நடத்துகிறீங்க, என்ன தான் இருக்குது, அவர் அடிக்கடி மேயர் பிரியா வம்பிழுத்துன்னு இருப்பார். அப்புறம் நம்ம ஒன்றா சீட்டு குறைவாக கேட்கறதுக்கு நம்ம என்ன இதுவா, 60 சீட்டுக்கு மேலே நின்ன கட்சி இந்த கட்சி, எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருந்தோம் அப்படின்னு போடுவார். மாணிக் தாக்கூர் இவருக்கு எதிராக அடிக்கணும்னு ஆசை, யார் செல்வ பெருந்தைக்கு எதிராக அடித்து அடுத்து அவர் ஒரு டான் ஆகணும்னு, அவர் ஒரு தலைவர் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு என்ன பண்ணுறது, செல்வ பெருந்தைக்கும் திமுகவுக்கும் சண்டை மூட்டி விடணும். ஏன்னா செல்வ பெருந்தைக்கு என்ன சொல்கிறாரு, அவர் கீழே இருக்க எல்லாருடைய முடிவு திமுக விட்டு நம்ம அழகக்கூடாது, அதான் கரெக்டான முடிவு, ஏன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க, அதான் அவங்களுக்கு தெரியுது. மாணிக் தாக்கூருக்கு என்ன ஆசை, நம்ம தலைவர் ஆகணும், செல்வ பெருந்தையை தூக்கணும். அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, கேசி வேணுகோபாலை பிடிக்கிறாரு. பிடிச்சி அண்ணே நீ தானே அடுத்து கேரளா சிஎம்மு கேண்டிடேட்டு, ஆமாம், ரொம்ப சிக்கலாக போயின்னுதில்ல, ஆமாம், விஜய் பிடிச்சி போடனேன், விஜய்க்கு கேரளாவில் ரசிகர்கள் பயங்கரமாக இருக்கிறாங்க, நீ டெஃபினட்டாக சிஎம்மு அப்படின்னோடனே அவரும் அதுக்கு இது பண்ணுறாரு. கேசி வேணுகோபால்ன்ற மனிதர் எடுக்கிற முட்டாள்தனமான முடிவுகளில் காங்கிரஸ் பல மாநிலங்களில் தோற்று போயிருக்கு. நடுவில் கேசி வேணுகோபாலை மாற்றணும்னு முடிவு பண்ணாங்க. அங்கே தான் தெரியுமே 1000 பாலிடிக்ஸ், அதனால் இதாகிடுச்சு. ஹரியானாவில் 10 தொகுதி பிஜேபி 2019, 2024 காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. 42 காங்கிரஸ், 4% ஆம் ஆத்மி, பாஜகவுக்கு 44%. 2 பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க, காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் பாஜகவும். 46% வந்தோடனே 5 சீட்டு ஜெயிச்சிடறாங்க. 10 எம்பியில் 5 எம்பி காங்கிரஸ் ஆம் ஆத்மி கிடைக்கிறது, 5 எம்பி தான் இவங்க, 5 எம்பி இழந்துடுறாங்க பாஜக. கொஞ்ச நாள்லேயே இது வருது, சட்டமன்ற தேர்தல். நீங்கள் அங்கே கட்சி தலைவராக இருந்தீங்கன்னா என்ன முடிவு எடுப்பீங்க சொல்லுங்கள்? காங்கிரஸும் ஆம் ஆத்மி சேர்ந்ததுனால தானே 5 சீட்டு கிடச்சிது. அந்த கூட்டணி அப்படியே தானே கண்டினியூ ஆகும். சட்டமன்ற தேர்தல்லையும் 5 சீட்டு ஜெயிச்சிட்டோம், அப்படியே கண்டினியூ ஆனால் ஆட்சியை பிடிச்சிடலாம் தானே பண்ணுவாங்க. அப்போ தானே பிஜேபி வீழ்த்த முடியும். ஹரியானாலங்க, இங்கே இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா இவர் ஆம் ஆத்மி கழட்டி விட்டுறாங்க, ஆம் ஆத்மி தனியாக நிற்கிது. 4% வெளியே போயிடுச்சா, இவங்க 42%, 44% பிஜேபி ஈஸியாக ஜெயிச்சுட்டு ஆட்சியை பிடிச்சிடறாங்க. இந்த வேலையை பண்ணது கேசி வேணுகோபால். ஒழுங்காக இது இப்போ தமிழ்நாட்டில் அப்படி நடக்குமா சார்? காங்கிரஸ் தாவேகா கூட இணைஞ்சிச்சுன்னா
அந்த மாதிரி பைத்தியகாரத்தனமான ஆள் வந்து கேசி வேணுகோபால். அவருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது. ஆனால் நடைமுறை என்ன? திமுக காங்கிரஸை விட்டுருமா? அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. விட்டுட்டாங்கன்னா தோக்கிறது உறுதியாயிடும். திமுக காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா காங்கிரஸ் மட்டுமா போவோம்? ஆனால் இருந்தால் நானே வரேன்னு சிபிஎம், சிபிஐ மற்றவங்களையும் கூப்பிட்டு போவாங்க. அப்போது தோல்வி உறுதின்னு ஆகிடும். அதனால் காங்கிரஸை விட மாட்டாங்க. மற்றவர்கள் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க வாய் எப்படி அடைக்கணும்னு திமுகவுக்கு தெரியும். இப்போ 25 சீட் தான் பிரச்சனையாக, கூட வேணால் 10 கொடுத்துட்றாங்கன்னு கொடுத்து எதாவது பண்ணி இப்போ இது டிமாண்ட் பண்ணுறது தான். இவருக்கு மாணிக் தாக்கூர் இவங்களுக்கு வந்து வேறு எண்ணம். அதனால் இது இன்னும் சில பேர் என்ன, விஜய் என்டிஏ பக்கம் போயிடக்கூடாதுன்றதுக்கு இந்த நரேட்டிவை பல மூத்த பத்திரிகைகளில் உருவாக்குறாங்க. ஏன் உருவாக்குறாங்கன்னா, அவங்களுக்கு பிஜேபி உள்ளே வந்துடும்னா பிடிக்காது அவங்களுக்கு. யதார்த்தம் என்ன, பிஜேபி உள்ளே வருதுன்னா உள்ளே வருதுன்னு சொல்லிட்டு போகிறது தான் நம்ம வேலை. நமக்கு விருப்பம் இல்லைன்றதுக்காக வராதுலாம் சொல்ல முடியாது. ஆனால் பத்திரிகையாளர்கள்லாம் இப்படியும் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸும் இவங்களும் பேசுவாங்க, ராகுல் பேசுவார், இவங்க எல்லாம் ஒன்று சேருவாங்கன்னு கதை கட்டிகிட்டு இருக்காங்க. காங்கிரஸு தனியாகவே ஒன்றும் பண்ண முடியாது. தாவேகா கூட சேர்றதும் தனியாக நிற்கிறதும் ஒன்று தான். ஏன்னா தாவேகாட்ட எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லை, பணம் கிடையாது, எதுவுமே கிடையாது, அந்த அனுபவமும் கிடையாது. காங்கிரஸ் எந்த காலத்துலையும் அடுத்தவங்க வேலை செஞ்சு தான் பிழைக்கிற கட்சி அது. என்ன பண்ணுவாங்க, அப்போ இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி பார்ப்பாங்க? இவங்க கூட போய் தோற்று போக பார்ப்பாங்க? இங்கே இருந்தால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதனால் இந்த இது நடக்கவே நடக்காது. ஆனால் ஆதவ் அர்ஜுனா பேசும்போது 26% எங்கள்கிட்ட வாக்கு இருக்குது அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு தாக்கத்தினால காங்கிரஸ் வந்து வந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கப்பட்டது சார். ராகுல் காந்தியும் கரூர் சம்பவத்துக்கு விஜய்க்கு பேசினாரு, அதனால் ராகுல் காந்தியும் பேச்சுவார்த்தையில் இருக்காங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கூட பேசினார் விஜய்கிட்ட, ஹோம் மினிஸ்டர் கூட பேசினார். கரூர் சம்பவத்தில் ரொம்ப பேர் பேசினாங்க. பேசுகிறவங்களாம் கூட்டணி வந்துடுவாங்களா? விஜய் யார்கிட்ட போனார்? அது ஒன்று இருக்குல்ல. ஆதவ் அர்ஜுன் சொல்கிற 26% எங்கே வந்துச்சு? எதை வச்சு சொல்கிறாரு? 10ன்னாங்க, கொஞ்ச நாள் பொறுத்து 15ன்னாங்க, அப்புறம் 20ன்னாங்க, அப்புறம் 27ன்னாரு, அப்புறம் இப்போ 26 1% குறைச்சிக்கிட்டாரு. தங்க விலையா இது ஏறிக்கிட்டே போகிறதுக்கு? ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, இப்படி இருக்குன்னு என்ன இருக்குது? சமகால அரசியல் நிகழ்வுகளை பற்றி பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.